ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான கருவாடு கத்திரிக்காய் குழம்பு தான். அதுக்கு முதல்ல வானல் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு ஹீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு வெந்தயம், பூண்டு, பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டோம். போட்டு நல்லா பொன்னிறமாக ஒரு கிலோ வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதக்குங்க, அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை போட்டு தக்காளி வதக்கிறோம். வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காயை பொடி பொடியாக அரிஞ்சு கத்திரிக்காயை போட்டுட்டோம். இது நம்ம எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு பொறுத்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை உப்பு போட்டுட்டு மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சு புளித்தண்ணி ஆட் பண்ண போகிறோம். புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் சீக்கிரட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கருவாடை எடுத்து நம்ம குழம்புல போட்டுற வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு காரம்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம